நேத்து தான பூத்தது பூத்தது யாரது உன்னை பார்த்தது கொஞ்சம் நேரம் பாருடா துள்ளி ஓடும் புள்ளி மாடமல்லி வீட்டு இழுக்குது மாமா பேசு பேச கேட்டு வீப்பம் குச்சி இழுக்குது பூசக்கேத்த பூவிது நேற்று தானே பூத்தது பூத்தது யாரது பார்த்தது ஏண்டி மாத்துற நேர கூடி போச்சு என்ன போட்டு ஆக்கிவே பூசக்கேத்த பூவிது நேத்து தான போட்டது பூத்தத யாரது நீல போட்டு நவனி இளநிக்காய மறைச்சது சீல இழுத்து விடுவது வேலையாகி போனது கொக்கு ஒன்று நக்க பார்த்தது அழகரே அழைத்ததற்கு காரணம் என்ன சாமி வந்திருக்கு யாருக்கு சாமி வந்து இருக்கிறது நாரதர் மகரிஷி நாரதருக்கு இங்க என்ன வேலை என்று கேட்டீர்களா மாவீரனே நம்மளை பார்த்து நல்லாசி கொடுப்பதற்காக வருகின்றார் அவரை அழைத்து வாருங்கள் நான் நல்லாசி கொடுக்கிறேன் ஏய் நீ பாட்டுக்குள்ள நாரதட்ட சைவ சாமியாரு நீ பாட்டுக்குள்ள போய் அசைவமா போயிடாத இல்ல போக மாட்டேன் நீ சொல்றவரே போக மாட்டேன் மலை மேல மேல சாமி ஒதுங்குறாரு ஏய் அவர் கையை காமிச்சாரு இப்படின்னு கையை காமிச்சார்ல மேல இருந்து வர்றாராம் பார்த்து ஓ மேல இருந்து வர்றாரா பிரம்மச்சாரி 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 வங்கி விழலாம் மாமா வழிபட்டு வங்கி விழலாம் மாமா அச்சமான ஞான போயாச்ச காத்தோடு காட்டாக பரமானா வேணாமா சாமி வேணாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வங்கி விழலாமா ஓரங்க சுவாமி பாட்டு பாடி வரவேற்று இல்லமா நேரம் ஏய் நீ பாட்டுக்குள்ள கவட்ல பாஞ்சிராத ஆடி பாடி வரவேற்றது மிக்க மகிழ்ச்சி உள்ளமே புலகாங்கி நம்முடையது வாழ்க வாழ்க தள்ளி நில்லுங்க சாமி லபட்ல பாய் வா அப்புறம் அது அப்புறம் அதக்கான பள்ளியம்மா தவறாக என்ன வேண்டாம் அவர் தீர்த்தம் பிடிக்க வருகிறார் டேலே எங்க போணும் கோமுகம்னு அதுக்கு கோமியம் தானே நல்லது எங்க போகுதுங்க பசுமாட்டு கோமியம் தெளிச்சா நல்லதானே ஆமா அவனால சாமியார் அதை விட பவரா இருக்குன்னு உங்ககிட்ட வர்றான் தங்கச்சி அதாவது நீங்க என்கிட்ட வாங்கி குடிச்சதை நான் போய் அங்க வாங்குவேன் ஊசிக்கு பிறந்த மாடை பிடிச்சங்க நீ வா ஜனைக்கு போடுறேன் குயிலே கவி குயிலே யாரை என்ன பாடுகிறாய் உறவுக்கு அர்த்தம் சொல்லு
நாள் வர சொல்லடி இது மோகனம் பாடிடும் பெண்மை என சொல்லடி குயிலே கவி குயிலே யாரோ ரவி தேடுகிறார் பருவ சிரிப்பினிலே பனியில் நடந்த மலர் சிரிக்கும் சிரிப்பென்னவோ நினைக்கும் நினைப்பென்னவோ மெல்ல மெல்ல அகமுக துள்ள துள்ள மெல்ல மெல்ல ஆசைமுக துள்ள துள்ள என்னை வெல்ல என்னை அள்ள இதுதானே நேரம் அர்த்தம் சொல்ல கண்ணன் வந்தாரா ஒரு தேன் மனம் பாடிடும் பெண்மை என சொல்லடி குயிலே கவி குயிலே யாரோ ரவி தேடுகிறார் மனசுக்குள் ஆசை வைத்த மன்னன் வந்தானா குயிலே, கவி குயிலே, யாரை எண்ணி பாடுகிறாய் உறவுக்கு அர்த்தம் சொல்ல கண்ணன் வந்தானா உறவுக்கு அர்த்தம் சொல்ல கண்ணன் வந்தானா குயிலே கவி குயிலே ரசிகர்களின் விருப்பத்தில் இருக்கிறீங்க இந்த பாடல் நன்றி நன்றி அப்படி பார்த்தா கொட்டா பாக்கலாம் கட்டாகல்ல. அது வெளிநாட்டுல இருந்து கேட்டிருக்காங்க அதை அப்புறம் படிப்போம் அண்ணா அழைத்த காரணம் என்ன என்ன மகாராஷ்டிராவில இருந்து கேட்டிருந்தாங்க. மாநில வெளிமாநிலம் இல்ல வெளிநாட்டுல இருந்து ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க ஆமா சிங்கப்பூர்ல இருந்து சரி, அண்ணா அழைத்த காரணம் என்ன நம்ம இடத்திற்கு நாரத மகரிஷி வந்திருக்கு. நாரத மகரிஷி தேவலோகவாசி பிரம்மாவின் மைந்தன் பிரம்மச்சரிய விரதம் கொண்டவர் 7-14 உலகமும் தங்கு தடையில் சென்று வரக்கூடிய அந்த புண்ணியவானை காண வேண்டாம் என்றால் நாமெல்லாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அவரை காண வேண்டும் என்றால் புண்ணியம் செய்ய தேவையில்லை. அப்புறம் சங்கத்தில் 150 ரூபாய் அட்வான்ஸ் செஞ்சால் போதும். அவங்களுக்கு 150 ரூபா தானா அழைத்து வாருங்கள் சுவாமி பாருங்கள் சுவாமி வருக வருக வருக. வாருங்கள் சுவாமி தங்களது வருகை என்றுமே நல்வரவாக அமையட்டும் இசை காணும் இசைப்பவரே இசைப்பவரே ஈரேழு உலகம் புகழ்பவரே இசை காணும் இசைப்பவரே யாழி செய்வானி முதல்வரே யாழி செய்வானி முதல்வரே உரி உரி ஆகமலோகத்தின் தலைவரே இசை காணும் இசைப்பவரே சப்த சுரம் ஞான விற்பனரே சப்தசுரன் சேகரே சப்த சுரம் ஞான விற்பனரே சாகித்யலயகான அற்புதரே சாரு செல்லம் ஞான அற்புதரே கற்பனை கட்டான கலை மாமன்னரே கவிராஜ் மாமா சித்தப்பா கற்பனை கட்டான கலை மாமன்னரே காண பிரியரே கனக பிரியரே வானம் நானரே இசை காணும் இசைப்பவரே புகழ்பவரே திகழ்பவரே என்ன ஒரு அழகான நடனம் கொஞ்சம் வாருங்கள் சுவாமி அண்ணா தோழி ஃபர்ஸ்ட் நல்லா இருந்துச்சுல இப்ப கொஞ்சம் லூஸ் பிடிச்சிருக்கு மாத்திரை போடுறா 2 பேரும் சுவாமியிடம் வேண்டி வரங்களை பெற்றுக்கொண்டு உள்ளே செல்லுங்கள் பார்க்கலாம் தேய் வர ஆரம்பிக்கவும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவளுக்கு. சாமி உங்களுக்கு எங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது. நீ அவர்கிட்ட போற எங்கிட்ட வர வேண்டியானே சாமி நாங்க சின்ன பிள்ளைய சாமி உங்க மனசு நோங்கும்படி பேசிதான் மன்னிச்சிருக்க சாமி. இனிமே இந்த வரை வச்சுட்டு நான் காவலுக்கு வரமாட்டேன் சாமி. எனக்கு இந்த காவல் வேணாம். இந்த ஒரு நாளைக்கு உருவ போகுது
வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்க முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்துள் அகநக நட்பது நட்பு என்றபடி வந்தவுடனேயே முகமலர்ச்சியான வரவேற்பு. வந்தாரை வாழ வைக்க வந்தமிழ் நாடு வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது தமிழர் பண்பாடு. பண்பாடு குறையாமல் வரவேற்றதினாலே அகமகிழ்கிறேன் என்று முழ தெந்தமிழ் இயம்பி இசை கொண்டான் என்று கம்பர் பாடியது போல அழகான தமிழ் போல் இனிமையாக இளமை குன்றாது வாழ்க என்று வாழ்த்துகிறேன் மகளே. உலகத்தில் நிலையானது என்று எதுவும் இல்லை. அப்படி நிலையானது என்று சொன்னால் ஒன்று இறை, அதை தாங்கும் தர்மம், அதை போற்றும் தமிழ், அது மட்டும்தான் உலகத்தில் நிரந்தரமாம். அதனால தான் இலக்கியங்கள் எல்லாம் அதை சாற்றுகிறது. அதை பறைசாற்றி இந்த உலகம் முழுவதும் போற்றி புகழ இந்த தமிழால் உன்னை வாழ்த்துவது கடமையாகும். செம்மண்ணிலே தண்ணீரை போல் உண்டான சொந்தம் இது. சிந்தாமணி ஜோதியை போல் உருவான பந்தம் இது. தங்கைகள தாயானவர் போலி பாட பாட போகிறாள். ஒரு தங்கரதத்தில் ஒரு மஞ்சள் இளவு, ஒரு தங்கரதத்தில் ஒரு மஞ்சள் இளவு. நீராட்டினால் என்ன ஆசை தீராதம்மா. நீராட்டினால் என்ன ஆசை தீராதம்மா. 300 நாள் தாளாட்டினால் என் பாச போகாதம்மா. பொன்கோபுரம் 7 ஜன்மங்களாடுவாரம்மா. ஒரு தங்கரதத்தில் மஞ்சள் இளவு, தங்கரதத்தில் ஒரு மஞ்சள் இளவு. ராஜாவை நான் ராசாத்திக்கு துணையாக பார்ப்பேனம்மா. ராஜாத்திக்கு துணையாக பார்ப்பேனம்மா. தேவர்களில் பல்லாக்கிலே ஓட வைப்பேனம்மா. மனமங்கலம் திருக்குங்குமம் வாழ்கையில் என்று பல்லாண்டு நான் பாடுவேன். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்பார் தெய்வப்புலவர். சொல்லுகிற வார்த்தை உயர்ந்த சொல்லாக இருக்க வேண்டும். எண்ணுகிற எண்ணம் உயர்ந்த எண்ணமாக இருக்கணும். அதனாலதான் எண்ணுவதெல்லாம் உயர்வாக எண்ணினால் நடப்பதெல்லாம் உயர்வாகவே நடக்கும். நடக்கும். எண்ணத்து கெட்டா பெருவாழ்வே என்று போய்விடக்கூடாது. அதனாலதான் பெரிய உங்களுடைய வார்த்தைகளை மதிக்கணும். மூத்தோர் சொல்லு வாக்கு முதிர் நெல்லிக்கனி முன்னால் கசக்கும் பின்னால் இனிக்கும் என்று சொல்வார்கள். அப்படி மகத்துவம் வாய்ந்த இந்த தமிழாலே உன்னை வாழ்த்தியது மட்டுமல்லாது உன்னை பற்றி சில விவரங்களை நான் அறிய கால் நொந்தேன் கடிக வழி நடந்தேன் யான் வந்த தூரம் எளிதென்று கூடன் கருத்தேனுக்கு அங்க அந்த காவிரி சூழ் நாடா இருந்தேனுக்கு எங்கே இடம் என்று கேட்டால் தமிழ் மூதாட்டி அவ்வை எங்கே சோழ மன்னனுடைய சபையிலே முதல் நாள் நகர்வலம் வரும் பொழுது ஒரு மலையிலிருந்து தேன் தானாக சொரிகிறது. கீழே கூணல்னா சங்கு நத்தைன்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட சங்கு வாய் பிளந்து இருக்கு. தானாக இயற்கை வளம் பொருந்திய எழில் சூழ்ந்த இந்த காவிரி சூழ் நாடா சங்குக்கு தேன் பார்க்குது மலையிலிருந்து. இது இயற்கை. அப்படிப்பட்ட இயற்கை வளம் பொருந்திய உன் சபையிலே இந்த உலகமெல்லாம் சுத்தி வர்ற இந்த தமிழ் புலவருக்கு இடம் இல்லையான்னு கேட்டா மன்னன் திடுக்கிட்டான். நேற்று நடந்து இந்த கிழவிக்கு எப்படி தெரியும் இப்படி சொல்லிட்டாலே அதான் தமிழ் கூறு நல்லுலகம். அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இடம் கொடுக்க அப்படிப்பட்ட முகமலர்ச்சியோடு உபசரிப்பு இருக்கணுமா. சாப்பாடு நல்லா இருக்கா இல்லையாங்கிறத விட இந்த உபசரிப்பு போற்ற தகுந்ததாக இருக்கணும் இருந்தது. அதனாலதான் ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூலிட்டாலும் உண்பதே அமிர்தமாக முப்பழமோடு பாலனம் கடந்திடுவாரேன் கப்பி பசியோடு கடும் பசி ஆகும் சொன்னாங்க. ஆதி என்ற மணிவிளக்கை அறிய வேணும். அகண்டவரி பூரணத்தை காண வேணும். சோதி என்ற துயவழி மார்க்கமெல்லாம் சுகமரவே மணன்மணி ஆத்தாள் தன்னை நீதி என்ற பரஞ்சோதி ஆய்வாத நிற்குணத்தின் நின்றானலை யாரும் காணார். வேதி என்ற வேதாந்த துல்லே நின்று விளங்குவது பூசை இது வீண் போகாது. ஏன் இந்த மங்களமான விஷயங்களை இறைவனுக்கு பண்ணி கொண்டிருக்கிறோம் தெரியுமா? இறைவன் மகிழ்ந்தால் நான் மகிழலாம். ஏன்னா கற்றலை காட்டிலும் கேட்டலே நன்று. பகவான் பெரியவனா பக்தன் பெரியவனான்னு ஒரு விஷயம் இருக்கு. கற்றலின் கேட்டல் நன்றுன்னு சொன்னாங்க. அதுக்காக படிக்காம இருந்தா கேட்டுக்கிட்டே இருக்க முடியாது. அப்படி கிடையாதுல. ஆனா படிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஒரு சில நேரத்துல அது மனதுல பதியாது. அப்ப ஒரு சில பேர் சொல்லி கொடுக்கும் பொழுது சுலபமா பதியும். அதனாலதான் கற்றலை காட்டிலும் கேட்டல் படிச்சவங்க தெளிவா எடுத்து சொன்னா பதியிறது சீக்கிரமா பதியும். போறது ஒரு புள்ள பாடுறாரு நெடுமால் திருமுருகா நித்த நித்த இந்த கதையா ஏடு கிளியாதா எழுத்தாணி உடையாதா வாத்தியார் சாவாரா வைத்தர் செலுத்துறாதான்னு பாடிவிட்டாரு. பாடினவர் யாருன்னா எங்க சோமு காசி செட்டியாரு காரைக்குடியில. அவர் பிள்ளை ரொம்ப காலத்துக்கு முன்னால பாடினது. அப்ப வாத்தியார் கேட்டாரா ஏன்டா அப்படி பாடுற
ஏடு கிழிஞ்சு வச்சுன்னா இன்னொரு ஏடு வாங்கிக்கிறலாம், எழுத்தாணி உடைஞ்சு போச்சுன்னா இன்னொன்னு வாங்கிக்கிறலாம். வாத்தியார் சாக மாட்டாருன்னு கேட்டா என்ன வர முடியுமா திரும்ப? வாத்தியாரே நான் இல்லைனாலும் எத்தனையோ வாத்தியாரு இருக்கா, வந்துருவாங்களப்பா. படிப்புங்கிறது உனக்கு நீ தாண்டா படிக்கணும், இன்னொருத்த படிக்க முடியாதுன்னு சொன்னாராம். அப்ப அவரவர் பசிக்கு அவரவர் சாப்பிடுவது போல, அவரவர் உடல் பிணிக்கு அவரவர் மருத்துவத்தை தேடிக்கொள்வது போல இறைவனை வழிபடுவது குடும்பத்துக்காக, அதுதான் பிரதிகாமியம் சொல்றது. அதான் கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக என்று சொன்னார் வள்ளுவர் பெருந்தகை. ஆமா, இந்த குறள்ல துணைக்கால் வராது. இந்த துணைக்கால் ஏன் வராது அப்படின்னா, கல்வியை சிறப்பாக பிழையின்றி கற்றுக்கொண்டு விட்டோம் என்றால் அதன்படி நடக்கணும். அதன்படி நடந்தோமே என்றால் யாரோட துணை இன்றியும் நடக்கலாம். கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தது திருக்குறள் ஆகப்பட்டது. இந்த புத்தகத்தை குனிஞ்சு படிச்சிட்டோம்னா தலை நிமிர்ந்து வாழலாம். ஒரு முறை குனிஞ்சிட்டா வாழ்நாள் முழுவதும் நீ தலை நிமிர்ந்து நடக்கலாம். புத்தகத்தை நூல் என்று பெயர் வைத்தார்கள் தமிழர்கள். அப்படி நூல்னா என்ன அர்த்தம்? காதுள்ள ஊசியில நூல் நுழைந்தால் துணிந்த ஆடைகளை தைக்க உதவும். அதுபோல ஞான நூல்களை காது வழியாக நுழைத்துக் கொண்டால் மனது என்னதான் சஞ்சலப்பட்டிருந்தாலும் நல்வழியில் நடக்கும். இதய கிளிசலை தைக்க உதவும். அதனாலதான் ஒரு சிறந்த புத்தகம் 100 நண்பனுக்கு சமம் என்றார்கள். அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த நூல்கள் எல்லாம் இந்த உலகத்திலே உண்டு. அதனால திருமந்திரம், தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், திருவருட்பா, திருப்பாவை, திருவம்பாவை. அதனாலதான் ஆண்டவன் கேட்கிறான், இறைவன் மாணிக்க வாசகரை பார்த்து பாவை வாடிய வாசிப்பா, கோவை பாடிய வாயால் பாவையை பாடுகன்னு பாடு. அதையெல்லாம் அவரே எழுதி மாணிக்க வாசகர் சொல்ல அழகிய திருச்சிற்றம்பலம் எழுதப்பட்டதுன்னு கையெழுத்து இறைவனே வந்து எழுதியிருக்க அப்படின்னு கையெழுத்து இன்னும் இருக்கான். அது மகத்துவம். திருவாசகத்தை எழுதுறதுக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்கு. அதை பாதுகாக்கிறது என்ன பாடுபட்டா தெரியுமா? திருவாசகம் இப்ப எங்க இருக்கு? திருப்ப அந்த சிதம்பரத்துல, தில்லை சிதம்பரத்துல இருக்கிற போது பெரிய படையெடுப்பு நிகழுது. நாட்டை கைப்பற்றதுக்கு போர் வருது. அதுல படையெடுப்பு வரும்போது பாதுகாக்க முடியாம தடுமாறினாங்க. அதை பாதுகாத்தவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி சொல்லணும். தேவாரத்து திருவாசகம் எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கு. திருவாசகம் மட்டும்தான் முழுமையா இருக்கு. அதனாலதான் திருவாசகம் என்னும் தேன் என்று பெயர் பெற்றது. திருவாசகத்தை எழுதியவர் திருவாத ஊரடிகள். அப்படிப்பட்ட அவருக்கு மாணிக்க வாசகர்னு பெயரை கொடுத்தார். மாணிக்க வாசகான் பேரு, அதனாலதான் மாணிக்க வாசகன். அது வரைக்கும் பாருங்க, அரியர்த்திர பாண்டியன் மன்னன் அவையிலே அமைச்சராக வாழ்ந்தவர் வாத ஊரார்னு அவருக்கு பேரு. அவங்க அப்பா அம்மா வச்ச பேரே வாத ஊரடிகள். அந்த அமைச்சு பதவியில் அவருக்கு நாட்டம் இல்லை. உலக லௌகீக வாழ்க்கை எனக்கு தேவையில்லை, என் மனம் எதையோ ஒன்று விரும்புதேன்னு குதிரை வாங்க போற போது நேரா குருந்த மரத்தில் போய் உட்கார்ந்தாரு. அங்க ஒரு ஆசிரியர் இருக்கிறாரு, கூட மாணவர்கள் படிக்க. இவரும் போய் உட்கார்ந்தோன்னா 5 எழுத்த சொன்னார். 50 எழுத்து இல்லை, 5 எழுத்து நம்ம சிவாயா சொன்னார். அந்த இடத்துல அவருக்காக நினைவாக கோயில் கட்டினார். இப்ப திருவாசகம் பெரிய போர் வருது. அந்த போர்ல படையெடுப்போது எல்லாத்தையும் அழிக்கிறார்கள் மாற்று மதத்தை சார்ந்தவர்கள். அப்ப காப்பாற்ற என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒருத்தர் இறந்து போனா பாடையை கட்டி அதை தூக்கிட்டு போறோமா, அது மாதிரி ஒரு பாடக்கம்பு கட்டி அதுல திருவாசகத்தை அடுக்கி அது மேல மஞ்சள் துணி, சிவப்பு துணி எல்லாத்தையும் போட்டு அது மேல மாலைகளை போட்டு பிணத்தை தூக்கி கொண்டு போவது போல சிதம்பரத்திலிருந்து பாண்டிச்சேரிக்கு தூக்கி போய் இன்னைக்கும் பாண்டிச்சேரியில் அம்பலத்தாடி மடத்துல இருக்குமா திருவாசக மூல ஏடு. திருவாசக மூல ஏடு பாண்டிச்சேரியில் எப்போதும் சிவராத்திரி அன்னைக்கு மக்கள் பார்வைக்காக வைக்கப்படுது. திருவாசகத்தை அங்கே பாதுகாத்தார்கள். தேவார நூல்கள்லாம் எங்க இருக்கு அப்படின்னு மன்னன் தேடினார், ராஜராஜ சோழன். ஆமா, எங்கேயும் இருக்குன்னு தெரியல, ஆனா எங்கேயோ இருக்கு, யாராவது மூலமா அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தேடினார்.